ஹலோ கைஸ், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 2 குரூப் வந்து உருவாகிருக்கு. ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அண்ட் கோ அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷால் அண்ட் சௌந்தர்யா அண்ட் குரூப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 குரூப்புக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அந்த குரூப்பை பற்றி பேசுகிறதும், அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறதும் ஒரு வாடிக்கையாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. சரி, இது வந்து குரூப் இல்லை அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இல்லை, முத்துக்குமரன்லாம் எப்படிப்பா குரூப்பில் இருக்காரு அப்படின்னு சொல்கிற, உனக்கு என்ன லூஸா, பைத்தியமா, நீ எல்லாம் ஒரு ரிவ்யூவரா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த மனுஷன் இண்டிவிஜுவல் பிளேயர் தான், அவரை சுற்றி 4 பேர் வந்து உட்காந்துக்கிறாங்கல்ல, அங்கே தானே பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஸோ ஏன்னா அந்த இடத்துல முத்துக்குமரன் என்ன கருத்துக்கள் சொன்னாலையும் அது வந்து வெளிப்படையாக தெரிகிறது ஒன்று. ரெண்டாவது அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய ஆட்களும் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதனால் ஒரு பல பிரச்சனைகள் வந்து வந்துட்டுருக்கு. அந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம். இப்போ குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோமா? இப்போ 10 பேர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க. முத்துக்குமரன், ஜாக்லின், மஞ்சரி, தீபக், இவங்க 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஆதரவற்றோர் சங்கம் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன், மஞ்சரி அண்ட் தீபக் இருந்தாங்க. இப்போ ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இணைஞ்சிருக்காங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விஜே விஷால், அருண் பிரசாத், சௌந்தர்யா, பவித்ரா, அப்புறம் ராணுவ். ஓகேங்களா? ரயானா எந்த கணக்கில் சேர்த்துறதுன்னு தெரில. இதை எப்படி நான் கன்ஃபார்மோடு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க தனியாக ஒரு சோஃபா மேலே உட்காந்துட்டு இருக்காங்க கார்டன் ஏரியாவில். அவங்க ஒரு தனியாக ஒரு சோஃபா மேலே உட்காந்துக்கிட்டு இவங்க அவங்கள பற்றி பேசுகிறாங்க, அவங்க இவங்கள பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா மஞ்சரி எப்போதுமே ராணுவ அவர்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க, நம்மளை தான் இவங்க வந்து அடிக்கிறாங்க. டாப் 5 இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவங்களாம், லீஸ்ட் 5 இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்மளாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பவித்ரா அவர்கள்லாம் வந்து பொங்கி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட வெளிப்பாடுகள் அண்டு நம்மளுக்கு எப்போ இது வந்து நிர்ணயம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் அப்போ தெரிஞ்சு போச்சு. ஏன்னா முத்துக்குமரன் எந்திரிச்சு போய் சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணுறாரு, ராணுவ அவர்களை நாமினேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜாக்லின் எந்திரிச்சு போய் விஜே விஷாலை நாமினேட் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆட்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு எப்படி மஞ்சரி போய் ராணுவ நாமினேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அருண் பிரசாத்தை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. இப்போ அருண் பிரசாத் வந்து யாரை நாமினேட் பண்ணுறாங்க? மஞ்சரியை நாமினேட் பண்ணுறாங்க, ஜாக்லினை நாமினேட் பண்ணுறாரு. அதே மாதிரி விஜே விஷால் வராரு, ஜாக்லினை நாமினேட் பண்ணுறாரு. புரியுதுங்களா? மஞ்சரியை நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவங்கள நாமினேட் பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இங்கே வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ராணுவம் அதை தான் பண்ணார், மஞ்சரியை நாமினேட் பண்ணார், ரயான் அவர்களை நாமினேட் பண்ணாங்க. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்போட வெளிப்பாடுகள் எங்கே தெரியுது அப்படின்னா நாமினேஷனில் வந்து தெரியுது. கண்டிப்பாக இதை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அதுதான் நீ ப்ரோமோ 2 பார்த்துருப்பீங்க. 2 ஓட்டு வந்தால் அவன் நாமினேஷனில் வந்துடுவாங்கன்னு தெரியும். இருந்தும் 3வது ஓட்டு போடுறது அது இன்வேலிட் ஆக்கிறதுக்கு இவங்க போடாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாதத்தை வந்து முன் வச்சிருக்காப்புல முத்துக்குமரன். அண்ட் ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நம்ம நாமினேஷனில் வந்தோமா, அப்போ நம்மளை விட லீஸ்ட்டாக யார் இருக்கோம், அவனை தூக்கி போடு நாமினேஷனில், அவனுடைய பேரை சொன்னோம் அப்படின்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நாமினேட் பண்ணுறவங்களும் வந்து இருந்துகிட்ருக்காங்க. பட் இதுதான் கேம் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாப்புல முத்துக்குமரன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.